யூத். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான மூவின்னே சொல்லலாம். ஸ்கிரிப்ட் வைஸ் ரொம்ப நீட்டா இருந்தது. ரொம்ப கொச்சையும் படுத்தாம, ரொம்ப ஓவராவும் திணிக்காம, ரொம்ப ஒரு மெல்லிசான கோட்ல எடுத்திருந்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்ல சீக்கிரமா போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் கொஞ்சம் லேகா இருந்தாலும், அதுக்கப்புறம் நல்ல எமோஷனலா கன்வே பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கென் ஆகட்டும், 3 ஹீரோயின் ஆகட்டும் சூப்பரா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த சிறை ஹீரோயினுக்கு பெருசா ரோலே இல்ல. செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்களுக்கு பிக்கே ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஆகட்டும், அந்த சாங்ஸ்ல வர மான்டேஜஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. குறிப்பா கென்னுக்கு இது ஃபர்ஸ்ட் மூவி டைரக்ஷன் மாரியே இல்ல. ரொம்ப நல்லா தெரிஞ்சு டைரக்ட் பண்றவங்க எப்படி பண்ணுவாங்களோ, அந்த மாரியே இருந்தது. எல்லாமே ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், ரிட்டன் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது டயலாக்ஸ். ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. ஒரு சில டயலாக்ஸ்லாம் ரொம்ப எமோஷனலா கன்வே பண்ணியிருந்தாங்க. ஓவரால் நல்ல ஒரு சார்மிங்கான மூவி. நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட் உள்ள மூவி. இது வந்து இந்த தரப்பு ஆடியன்ஸா பார்க்கணும் இல்லாம, ஓவரால் எல்லாருமே ஜாலியா உட்காந்து பார்க்குற ஒரு சூப்பர் மூவி தான் இது. இந்த படத்துக்கு நம்ம மிடில் கிளாஸ் அரவிந்த்லருந்து நான் குடுக்குற ரேட்டிங் 5க்கு 4. மறக்காம மிடில் கிளாஸ் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ரிவ்யூஸ் உங்களுக்கு டாடா பாய்.